எனக்கு ஆக்டர் விஷ்ணு விஷாலோட தான் ஃப்ரெண்டு, ப்ரொடியூசர் விஷ்ணு விஷாலோட நான் ஃப்ரெண்டு கிடையாது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஸ்ரவந்திக்கு தெரியும், இங்கே எடிட்டருக்கு தெரியும், ஜிப்ரான் சாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாரு, திடீர்னு கூப்பிட்டு ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு எங்கள் வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு கேளு அப்படின்னு. பாட்டு கேட்டோம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுவார், இது எப்படி இருக்குன்னு. நமக்கு அப்படியே கண்டாக்டிட்ட போன மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸை போடுவாங்க, அப்பயே நல்லா தான் தெரியும். திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது காலைல 5 மணி ஆகும். வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் நல்லா பாட்டு பாடுவாங்க. இந்த 2 பாட்டோட அந்த பாட்டு பெருசாக இருக்கும். ரொம்ப 24 ஹவர்ஸ் டெடிக்கேஷன். பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு பிகினிங் ஃபுல்லாகவே என் கெரியரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ், நலன் இவங்களோடய இருந்தேன். டேரக்டர்ஸோட ஒர்க் எவ்வளோ டிடிஎஸ் எனக்கு நல்லா தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பேரை போட மாட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனால் ப்ரொடியூசரோட ரோல் வந்து இருக்குதுலே டஃபஸ்ட்டுன்னு நான் பக்கத்தில் இருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ரியலி உண்மையிலேயே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும், பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டா இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் என்ன சொல்கிறது, என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் உங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் தேவை. அதை கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன்.